வந்து ஊட்டு விட்டுது. ஐயோ, நமக்கு மிச்சம் வைக்காது பொறுத்தது. ஒரே ஒரு கருவாடாது எடுப்போம். செம்மையா இருக்க. அதான் இந்த இழு இழுக்குதா? அம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏம்மா சாவ போனீங்க? செத்து போன கருவாடு எண்ணெயில் நீ வரக்க அதை திண்ணில உட்காந்து நாங்கள் சாப்பிட்றது பார்க்கறதுக்காக நீங்கள் உயிரோடு இருக்கணுமா? கண்டுக்குதா பற்றியாது? ஏம்மா சாவ போனீங்க? தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். ஏண்டா குழந்தை, அந்த ஓரந்தட்டி மகளை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. உடனே எப்படிமா இன்னொரு பொண்ணை பார்க்க முடியும்? எவ்வளோ ஈஸியாக உள்ளே போனணும், அவ்வளோ ஈஸியாக நல்லா வெளில வர முடியலம்மா. அது தந்தா வாடா. ஈஸியாக வர முடியல, லூஸாக வர முடியல, இதே சொல்லி. அம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? என்னடா தூங்கிட்டு இருக்க? என்ன பண்ணுவ ஏது பண்ணுவலாம் எனக்கு தெரியாது. காலையில நீ சொன்ன பொண்ணை போய் பாக்குறோம், நிச்சயம் பண்றோம், கல்யாணம் பண்றேன். என்னாச்சு உனக்கு? மாத்தி மாத்தி பேசுறியா? இன்னும் பொண்ணே பார்க்கல, அதுக்குள்ள வரதட்சணை பத்தி பேசினாரா? யாம்பளைக்கு என்னடா மவராசன்? அப்ப குதிரைல கொண்டு வர வேண்டியதானே? பாத்தியா ரெண்டு ஆயாவை எங்க போறீங்க? தேங்காய் பத்த வாங்க போறாங்க. ஆல்வாடி ஆயாக்கு ஏண்டி இவ்வளவு மேக்கப்? எப்படி எம்மாயே குழந்தைக்கு பொண்ணு வாக்க போறா? ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா, போயிட்டு வா. ஆமாங்க, பேச்சுலர் தான். பொண்ணுக்கு தங்கச்சி என்ன இருக்கு? மா ஸ்ரீதேவி வாமா. கமலஹாசன் வெயிட் பண்றாரு, வாமா. பொண்ணு தான் வருது இல்ல, ஏன்டா இச்சினே சும்மா இருக்க மாட்டே நீ? ஐயோ பேபிமா, ஜிம்முக்கெல்லாம் போறது உண்டாமா? கவனித்தீர்களா? கவனித்தோம். அப்ப இந்த பண்ணு உனக்கு ஓகேவா? டேய், பொண்ணுக்கு உனக்கு காம்பினேஷன் பார்த்தா பொண்ணு வேலைக்கு ஆகாது, அவாய்ட் பண்ணிடு. டேய், என்னடா அப்படி சொல்லிட்டேன்? அழகா இருக்கிற பொண்ணுங்களாம் மின்னி மறையிற மின்னல் மாறிடா. கொஞ்ச நாள் எல்லாம் காணாம போயிருவாங்க. இவ்வளவு மாதிரி பொண்ணுங்களாம் அகல் விளக்கு மாதிரி அப்படியே ஸ்டெடியா எரிஞ்சிட்டு இருப்பாங்க. இது உன் தலையெழுத்து. தானா தண்டவாளத்தில் தலை கொடுக்குறேன்ற போ பொத்துரா. அது சரி, மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு? ஆர்மி கமாண்டோவா இருக்காரு. இது ஃபன்னி சும்மா காய்கறி வியாபாரம் பாக்குறேன். தம்பியால வேலைக்கு போகாம இருக்கவே முடியாது. சீசனுக்கு ஏத்தாப்புல வியாபாரம் பார்ப்பேன். மீன் விற்பான். மீன் மீந்து போச்சு, கருவாடாக்கி அதுலயும் காசை பார்ப்பேன். ஓ, ரீட்டைல் பிசினஸா? அவ்வளவு பேர் சயின்டிஸ்ட் அவரு. நான் முதல்ல சொன்னேடா அவளை ரிஜெக்ட் பண்ணேன்னு. இவெல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்றா, அசிங்கமா இருக்குடா. வீடு மச்சி, நமக்கெல்லாம் பாடி ஸ்மெல் வெளில தெரில, அவ்வளோதான். சிலருக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஓகே ஆகும், சிலருக்கு 2-3 போக வேண்டியது இருக்கும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம், போக போக தான் டேக் ஆஃப் ஆகும். கீப் ட்ரை, கீப் ஆன் ட்ரை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? வேற என்ன, அடுத்த பொண்ணை பார்க்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. வீடு திறந்தா பொண்ணு பார்க்கறவங்க உள்ள புந்துருக்கு. ஏ ஆரஞ்சு 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 வாங்க வாங்க வாங்க. ஆரஞ்சு 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 1 கிலோ 50 ரூபாய். எங்க கிட்ட டிஸ்கவுண்ட்ல 40 ரூபாய். வாங்க. ஆரஞ்சு தான். நித்யானந்தா எப்படி இருக்காப்ல? ஆரஞ்சு ஆரஞ்சு மல்கோவா 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 மல்கோ. வந்த நம்ம ஆரஞ்சு வைக்கிறோமா இல்ல மல்கோவா வைக்கிறோமா? ஆண்டியை பார்த்தோன்னே மல்கோவான்ற. அவன் வீட்டுக்கார நாளைக்கு ரிலீஸ் தெரியுமா? திரும்ப உள்ள போனோமா? மல்கோவா ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு. இன்னும் எவ்வளோ நாளைக்குடா இது மாதிரி தெருவா கூவி விற்றுன்னு இருக்க போகிறோம். அதுலேயும் இந்த தக்காளியை கூறா 5-10 விற்கிறதுக்குள்ள உயிர் போயிடுதுடா. வேற என்ன ஐடியா பண்ணுவோம்டா? ஆமாம் மாப்பிள்ள, இதில் என்ன சம்பாதிச்சாலும் நமக்கு மரியாதை வேற இல்லைடா. அதனால தான் எவனும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம சென்னையில் பெருசாக பிரம்மாண்டமாக மார்க்கெட்டில் கடையை லீஸுக்கு எடுத்து ஒட்டுமொத்த ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறோம். நல்ல விஷயம். ஆமா சொல்லுங்கம்மா. நாளைக்கு பொன்மலையில பொண்ணு வாக்க போறேன், வெள்ளன வந்திருக்கேன். உன்னால மட்டும் எப்படிமா முடியுது? நேத்தான் ஒரு பொண்ணு அவனை பிடிக்கலன்னு சொல்லி மூஞ்சிலே காரி துப்பி அமிச்சா,
அந்த வடுவும் கூட ஒன்றும் ஆறல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணுன்னு அவன் மனசு கஷ்டப்படாதா? ஏய் அதெல்லாம் உனக்கு கஷ்டப்படாது, நீ குர்ரா போன. வடுலாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஆறி போச்சுமா. நாளைக்கே போலாமா, இன்னும் 2 மாசம் தான்மா இருக்கு. ப்ளீஸ்மா. சரி போலாம். ஓகே. நேரம் இருக்குது, ஒரு ஆரஞ்சு பழம் கூட. டேய் மாப்பிள்ள, அங்கே பார்த்தியா கொடா ரெடியா வருது. என்ன ஆறுவலியக்கா, குழந்தையும் குரங்கையும் கூட்டிட்டு எங்க கிளம்பிட்டியே? ஒயின் ஷாப்புக்கு. வரியா? என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போறான். என்னக்கா அது, ஒரு தடவை அவனை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போறேன்னா அப்படியாங்களாம். வயாம பயல கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போறேங்கிறது அவளை நல்லாவா இருக்கு. கறிக்கட்ட ஓவரா பேசுறாடா. எங்க உரந்தட்டி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல மூக்கு மூலியமா இருப்பா, அவளை பேசி முடியல. அது என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு என் பையன் காய்கறி விக்கிறது பிடிக்கலையாமா. உங்ககிட்ட இப்ப கேட்டாங்களா? தாயும் பேய் பேசி அவ நடந்து வந்தா பூசணிக்க உருண்டு போன மாதிரி இருக்கும். சரி விடுங்க, பாவம் அது என்ன பெனத்தி போட்டோம். தமிழ்ல நம்ம காய்கறி வியாபாரம் பார்க்குறோன்னு சொன்னா அவனுங்க நம்மளை கம்மியாக தான் பார்ப்பானுங்க. இங்கிலீஷ்ல மார்க்கெட் இல்ல ஐஎன்ஜி போட்டு ஷேர் மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்குறோன்னு சொல்லுவோம். அவங்க டீட்டெயிலாம் கேட்டா டீட்டெயில் கேட்டானுங்கன்னா மார்க்கெட்ல இருந்து ஷேர் பண்ணி வியாபாரம் பண்றேன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். என்ன நான் மட்டும் பேசிக்கிறேன், நீங்க யாரும் பேசக்கூடாது, சைலண்டா வாங்க. வெளி சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, வாய் திறக்காது. அம்மா கருங்குழலி, வாமா வந்து கும்பிட்டுக்கம்மா. ஒன்னும் பாரதி ராஜா படத்துல வர மாதிரி ஓவர்லாப்ல இருந்தே வருது. சீக்கிரம் என்ட்ரி கொடுமா. எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுக்கம்மா. இது வேறையா? டேய், பொண்ணு அடுப்பு கரில் மேக்கப் போட்டு அப்படியே வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கே பிடிக்கல மாப்பிள்ள, வாடா போயிடலாம். டேய் பரவாயில்ல மச்சான், கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்டா. பொண்ணு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காடா, நம்ம அம்மா மாதிரி. என்னம்மா ஒன்னும் அசிங்க பத்துறான்? சும்மாருமா, இங்க பாரு மாப்பிள்ள, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, இல்ல 6 வருஷம் வெயிட் பண்ணணும். குடும்ப வாழ்க்கை இல்லாம அவள் நாளா நமக்கு தாங்காது மச்சான். குழந்தை லிமிட் சொல்றலையே ஓகே பண்ணிடுவோம்டா. டேய் இவளை நீ கல்யாணம் பண்ணா குடும்ப கட்டுப்பாடு தான் பண்ணணும். மாப்பிள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாத்தா தெரியல, பேசிட்டு இருக்கோம். என்ன தொழில் பண்றீங்கன்னு கேட்டேன் மாப்பிள்ள. இது மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா. மார்க்கெட்டிங்கா? அது என்ன மார்க்கெட்டிங்? லூசு பையில நோண்டி. ஓ, ஷேர் மார்க்கெட்டிங்கா? பேசிடா பாரு. அட என்னங்க தம்பி இந்த ஷேர் மார்க்கெட்டிங்? திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. லிஃப்டடா அது ஏறி இறங்குறதுக்கு. பெரிய பெரிய ஆளுங்கலாம் இதுல ஏராளமா இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில சூசைட் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல தமிழ்நாட்டுல 25 பேர், இந்தியாவுல 216 பேர், உலக அளவுல 989 பேரு இந்த ஷேர் மார்க்கெட்டால செத்தே போயிருக்காங்க. பியூட்டிஃபுல் பஞ்ச் சொல்லிட்டான்டா, கிளாப் பண்றா. ஏன் தம்பி, நானே லட்சக்கணக்குல இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இழந்து போட்டு கடைசியில இந்த ஓட்ட வாடகை வீட்டுல வந்து குடியிருக்கேன். நீ சாவலே ஒண்ணா? அது ஒரு சூதாட்ட மாதிரி தம்பி. நமக்கு மாப்பிள்ளையா வர புள்ள ரோட்ல தள்ளு வண்டியில காய்கறி விக்கிறவன் ஷேர் மார்க்கெட்லாம் சொன்னியாடா துரோகி. தினமும் 200 ரூபாய் சம்பாதிச்சாலும் சொந்த கால்ல நிக்கணும், சுயமா உழைக்கணும் தம்பி, சுயமா உழைக்கணுங்கிறேன். சுத்துதுல வெளியே வா, சாணி வாரி உன் மூஞ்சி மேலே அடிக்கிறேன். கூட்டுன்னு வந்து உட்கார வச்சு வெறுப்பு அழுத்தினுக்கிற நீ. டேய் குழந்தை, இந்த வாடா போலாம். பாப்பா டேய் மாப்பிள்ள, ஆண்டவன் நல்லவங்கள தான்டா சோதிப்பான். டெஃபினெட்லி. உன்னையா சோதிச்சான் பேட் காடு. விடுமச்சி, எக்ஸ்பீரியன்ஸ் மேக் மேன். வாவ், ஒன்றும் புரியலையே. நாளைக்கே நான் அம்பானி மாதிரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன். ஒரு சுயசரிதை எழுதும்போது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் தேவைப்படும். குறைஞ்சது 250 பக்கமா தேவைப்படும் இல்லையா? இல்லைன்னா 65 பக்கத்துல புத்தகம் எழுதணும்னா பொசுக்குன்னு போயிடும்டா. என்னோட சுயசரிதை ஒரு பாட்டு புத்தகம் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு பாட புத்தகம் மாதிரி ஸ்கூல்ல இருக்கணும். டேய், அவமானம் தாங்க முடியாம சின்னம்மா தற்கொலை பண்ணிக்க போறாங்கடா. கூப்பிடுறா. அம்மா அம்மா போவாதம்மா, சூசைட்லாம் ட்ரை பண்ணாதம்மா. என்னால வீட்டு மேல ஏறி கூரையெல்லாம் பிச்சில இறங்க முடியாதும்மா. இங்க பாரு, வெரி டயர்ட். டேய் அம்மா ஓடி போய் காப்பாத்திட்டேன்னு நினைச்சிக்கா, கரோட்டு கம் சாப்பிடலாம். வா சித்தே. சின்னம்மா அடி எப்படி ஏக்கா, எனக்கும் சேர்த்து கொஞ்சம் அடிச்சு கொடுத்துரு. நேற்று மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டே போனா. என்ன ஆரவழி அக்கா மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு போறேன்னு கேட்டேன். என் மகனை எந்த பொண்ணுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அந்த பையனை போய் எந்த பொண்ணுக்கு பிடிக்கும்? நான் சொல்றது சரிதானே? என்னமோ உலக அழகனுக்கு பொண்ணு பாக்குற மாதிரி அழகழகா பாத்துக்கிட்டு அலைஞ்சா அந்த முகரைக்கு ஏத்த முகரகிட்ட தானே கிடைப்பா. டேய் குழந்தை, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு நாள் உனக்குன்னு ஒருத்தி வருவா. அவ 100% உனக்காக உண்மையா இருப்பா. உன்னையே கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவா. ஆனா அவ எங்க பிறந்திருக்கான்னு தான்டா தெரியல.
முறைச்சிட்டே இருக்க வா என்னாச்சு வீட்டுல பொட்டாட்டி அடிச்சிட்டாரு. அதுக்கு என்னடா எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. சரி காலையில எம்எல்ஏ வீட்டுல கல்யாணம் போய் ரெடி பண்ணுங்க. காசு கொடுத்தா வாங்காதீங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். கிளம்புங்க கிளம்புங்க. காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி எவ்வளவு கேட்க வீணாக்கிருக்காங்க. என்னடா போன வேகத்துல திரும்பி வரீங்க? வீடெல்லாம் ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு. அட்டாக்கே ஊரை சுத்தி கடை வாங்கியிருந்தாலும் வரட்டுக்கு வருவதுக்கு ஒன்றும் குறைச்சல்லப்பா. போன வேலை என்னாச்சு? எம்எல்ஏ கல்யாண ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாராம்ப்பா. மெட்ராஸ் வந்து யாரோ பெரிய கேட்டரிங் வர்றாங்களா? சரி விடுப்பா. உள்ளூர்காரை ஊற வச்சாலும் அசலூர்காரை ஊற வச்சாலும் உளுந்து தான் ஆட்டனா மாவு தான். எனக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்குல்ல. இதே ஊர்ல என் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி எவ்வளவு பெரிய விருந்து வைக்கிறேன்னு பாரு. உன் மக கல்யாணம் பண்றது இருக்கட்டும், வாங்கின கடனுக்கு 2 மாசமா வட்டிதல்ல. அதை செட்டில் பண்ண பாரு. எம்எல்ஏ இல்லாட்டி எம்பி, திரிசா இல்லாட்டி தமன்னா, ஏதாவது ஒரு கல்யாணத்தில் ஆட்டையை போட்டு உனதை செட்டில் பண்ணிடுறேன். வச்சுட்டா உனக்கு